கரூர் செல்கிறார் முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹில் டச் பேஸ் திருச்சிக்கு வந்து தான் கடந்த முறை போலவே கரூர் செல்கிறார். சாலை மார்க்கமாக செல்கிறார். திருச்சி விமான நிலையம் பக்கத்தில் நம்ம ரிப்போர்ட்டர் தினேஷ் இணைந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் வரீங்க தினேஷ். வணக்கம். அதாவது கரூரில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்னும் சற்று நேரத்திற்கு திருச்சி விமான நிலையம் வருகை தர உள்ளார். இந்த திருச்சி விமான நிலையத்திற்கு தமிழக முதல்வரின் வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வழக்கமாக தமிழக முதல்வர் யார் வந்தாலும் இந்த விஐபி லான்ச் என்று சொல்லக்கூடிய அந்த வழியாகத்தான் வெளியே வருவார்கள். அந்த இடத்தில் காவல்துறையின் சார்பில் ஒரு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படும். ஆனால் இம்முறை அந்த அணிவகுப்பு மரியாதை இங்கே இடத்தில் வழங்கப்படாமல் அவர் நேரடியாக அந்த விமான நிலையத்தினுடைய ஓடுதள பாதையிலிருந்து நேரடியாக கரூர் செல்ல இருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வழியாக பால் பண்ணை அண்ணா சிலை வழியாக கரூர் தேசிய நெடுஞ்சாலை அடைந்து அங்கிருந்து கரூர் செல்ல இருக்கிறார். இவ்வாறாக திட்டமிடப்பட்டுள்ளது. முதல்வரின் வருகையை ஒட்டி அவர் பயணிக்கக்கூடிய அந்த சாலையின் இரு புறங்களிலும் பார்த்தமையினால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் அந்த சாலையில் வெளியே வராத வண்ணம் இருக்குமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் பயணிக்கக்கூடிய சாலை முழுவதும் இந்த ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி நிர்வாகிகள், இந்த கட்சி தொண்டர்கள் அனைவருமே அந்த பேரிகார்டுக்கு உள்ளேயே நிறுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை இம்முறை எவ்வித சிறு தவறு, அதாவது பொதுமக்கள் யாரும் அந்த முதல்வர் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் முன்னால் வராத வண்ணம் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு முழுமையாக அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் முதல்வருடைய அந்த பயணிக்கக்கூடிய அந்த அவர் வருகை தந்தவுடன் அந்த அரை மணி நேரத்திற்கு முன்பாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்வதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த 10 மணிக்கு முன்பாக பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலக பணிகளுக்கு செல்வோருக்கு எவ்வித தடையும் ஏற்படாத வண்ணம் அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் இந்த போக்குவரத்து காவலர்களும் சரியான முறையில் அந்த போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது இன்னும் சரியாக இன்னொரு 10 to 15 நிமிடத்திற்குள் அந்த தனி விமானமானது இங்கே திருச்சி வருகை தர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவரை தமிழக முதல்வரை வரவேற்பதற்காக திருச்சி மாவட்ட ஆட்சியரும் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு வருகை தந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நேரடியாக கரூர் செல்லக்கூடிய அவர் அங்கு இருக்கக்கூடிய நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மீண்டும் திருச்சி விமான நிலையம் சென்னை செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. முதல்வரின் வருகை ஒட்டி திருச்சி மாநகர் முழுவதும் பார்த்தோமேயானால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவர்களை வரவேற்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். திருச்சி சிட்டி வழியாவா போறாரு? எனக்கு ரூட் தெரியாதனால கேட்கிறேன். ஆமாம், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அடைந்து அங்கிருந்து அண்ணா சாலை வழியாக கரூர் தேசிய நெடுஞ்சாலை அடைந்து அது வழியாக கரூர் செல்ல இருக்கிறார். அதாவது திருச்சி மாநகர் வழியாக ஒரு சில பகுதிகளில் மட்டும் மாநகர் வழியாக சென்று கரூர் செல்வதற்காக தொடர்ந்து திட்டமிடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.